ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். சில நேரத்தில் நாம் யோசிப்போம், நீங்கள் ஆரம்பித்து இந்த 150 நாள் ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா 2 மலையை மையப்படுத்தி நம்ம குடும்பத்தை மையப்படுத்தி நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். முக்கியமாக நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன், எவ்வளோ அற்புதமாக அரராத்தை மையப்படுத்தி புதிய துவக்கத்தை அடையாளப்படுத்தி ஜெபம் பண்ணும். மோரியா, எஸ், தேவன் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி நம்ம குடும்பத்தை மையப்படுத்தி ஜெபம் பண்ணும். இன்னையிலிருந்து சீனாய் மலைங்க, அது தேவனுடைய சித்தத்தின் அடையாளம். ஆமென். பரிசுத்தத்தின் முழுமை அது மாத்திரமல்ல, கட்டளைகளும் வாக்கு தத்தங்களும் இப்படி தான் வாழணுன்ற ஒரு அடையாளமும் வெளிப்பட்ட இடம். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தோடு அதை ஒப்பிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காரியத்துக்காக, அதாவது மலையை மையப்படுத்தி, தேவ மகத்துவத்தை மையப்படுத்தி, தேவனுடைய அடையாளத்தை மையப்படுத்தி நீங்களும் நானும் ஜெபிக்கும்போது அதற்கு பலனே வேறங்க. அப்படிப்பட்ட அடையாளபூர்வமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். முக்கியமாக இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் தேவ திட்டம் நடக்கலை, சித்தம் நடக்கலை பாஸ்டர், என்ன நடக்குதுன்னே என் வீட்டில் தெரியல, என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியல, எனக்கு இருக்கிற பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குது, இதை எப்படி நான் இதை சமாளிப்பேனே தெரியலன்னு சொல்லி வலியோடவும் ஒரு பக்கம் வேதனையோடும் நெருக்கடியோடவும் ஒரு வேளை இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இந்த 10 ஜெப குறிப்புக்காக நீங்கள் ஜெபிங்க. சீனாய் மலையை மையப்படுத்தி உங்கள் குடும்பத்தை அடையாளப்படுத்தி நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சகலவிதமான நன்மைகளால் உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகத்துவம், கர்த்தருடைய வல்லமை அப்படியே உங்களை நடத்தும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா என் கூட சேர்ந்து இந்த 10 காரியத்துக்காக ஜெபிங்க. சீனாய் மலை அப்படின்னா என்னென்னா, ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஒரு பரிசுத்தத்துக்கு நேராக, பாதுகாப்புக்கு நேராக கர்த்தர் நம்ம குடும்பத்தை அழைக்கிற ஒரு இடம். முதல் ஜெப குறிப்பு, தேவனுக்கு சொந்தமான ஒரு குடும்பமாக நம்ம குடும்பம் மாறணும். சொந்த ஜனமாக நீங்கள் இருப்பீங்கன்னு கர்த்தர் சொன்னார்ல. அவருடைய சொந்த ஜனம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இருக்குமா, நெருக்கடி இருக்குமா, தேவைகள் இருக்குமா, அதெல்லாம் தாண்டி அடுத்த கட்ட நகர்வுக்கும் உயர்வுக்கும் நீங்களும் நானும் போவோம் இல்லைங்க. அப்போ அவருடைய ஜனம் தானே நம்ம. அதை அடையாளப்படுத்தி நீங்களும் நானும் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். 2வது, பரிசுத்தமான வீடு. அதாவது உலக வழிகள் அல்ல, உமது பரிசுத்தம் என் வீட்டில் இருக்கட்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க. அவருடைய பரிசுத்தம் நம்ம வீட்டில் எப்படி நீங்கள் கேளுங்க, அது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில் அவர் அதை உருவாக்குவார். உங்கள் மூலமாகவே உருவாக்கப்படும். அப்படி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3வது, தேவனுடைய குரலை கேட்டார் சீனாய் மலையில். உங்கள் வீட்டில் தேவனுடைய குரல் கேட்கப்படணும், அந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கணும். எப்படி சீனாய் மலையில் ஆண்டவர் பேசினார், அதுபோல் நம்ம குடும்பத்தோடு, தகப்பனரோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசணும். அதை மையப்படுத்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். 4வது பாருங்கள், ஆயத்தமான ஒரு இருதயம். எப்படின்னா, ஆண்டவரே உங்கள் சந்ததிக்கு நான் வந்திருக்கிறேன்ப்பா, என் ஆத்துமா ஒரு எல்லா விதத்துக்கும் தயாராக இருக்கிறது, நீங்கள் எதை சொன்னாலும் நான் செய்வேன், நீங்கள் எதை சொன்னாலும் நான் பண்ணுவேன், அதற்கு அடையாளமாக கர்த்தர் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கீங்கப்பான்னு நீங்கள் ஜெபிங்க. 4வது காரியம், ஆயத்தமான இருதயம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 5வது பாருங்கள், கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை. கட்டளைகளை அறிந்தவர்களாக மட்டும் அல்ல, அதை தேவன் கொடுத்த உடனே நிறைய பேர் கீழ்ப்படியாமல் போனாங்க, ஆனால் மோசே கீழ்ப்படிஞ்சார். அதுபோல் நம்ம குடும்பத்தில் எல்லாரும் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாமல் இருக்கிற நிலைமைகள் மாறணும், சூழல்கள் மாறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். 6வது, தலைமுறை பரிசுத்தம் இல்லை, தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் பரிசுத்த வாழ்க்கை நம்ம குடும்பம் வாழணும். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைங்க தேவ பயத்தில் வளரணும்னு ஜெபம் பண்ணுங்க. இதுதான் 6வது ஜெப குறிப்பு, அதாவது தலைமுறைகள் பரிசுத்தத்தில் இருக்கணும்னு சொல்லி. 7வது, உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிற ஒரு குடும்பமாக நம்ம குடும்பம் இருக்கணும். ஆண்டவரோடு, ஆவிக்குரிய விஷயத்தோடு நம்ம குடும்பம் உறுதியாக இருக்கணும். அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். 8வது பாருங்கள், சோதனையில் நிலைத்திருக்கிற ஒரு விசுவாசம் நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கணும். நம்ம சந்ததிக்கு பயம் அல்ல, நெருக்கடி அல்ல, பிரச்சனை அல்ல, போராட்டம் அல்ல, சோதனையில் நிலைத்திருக்கிற ஒரு விசுவாசம் நம்ம பிள்ளைகளுக்குள்ளே எழும்பும்படி நல்லா ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 9வது பாருங்கள், அதாவது வீடு ஆராதனை மையமாகப்படணும். ஜெபமும் வார்த்தையும் சீனாய் மலையில் அடையாளப்படுத்தப்பட்டது போல் நம்ம வாழ்க்கையில், நம்ம வீட்டில் ஜெபமும் ஆராதிக்கிற அடையாளமும் ஜெப வீடாக, ஆராதிக்கிற வீடாக, பரிசுத்த வீடாக நம்ம வீடு மாறணும்னு சொல்லி வீட்டு மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்கள் வீட்டை அப்படி மாற்றுவார்.
10வது விசுவாச அறிக்கை. சீனாய் மலையில் மகிமையாய் நீ இறங்கினது போல, பாட்டு இருக்குல்ல, அந்த சீனாய் மலையில் மகிமையாய் இறங்கினது போல என் குடும்பத்தின் நடுவிலும் என் சந்ததியின் நடுவிலும் ஆண்டவரே நீர் கிருபையாய் தயவாய் இறங்குவீராகப்பான்னு சொல்லி ஜெபிங்க. அப்படி ஜெபிக்க 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 உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் குடும்பத்தில் ஆண்டவருடைய அற்புதம் பெருசாக வெளிப்படும். ஜெபமல்லாமா? அறிக்கை பண்ணி விசுவாசித்து இந்த 10வது காரியம், சீனாய் மலையில் இறங்கினது போல் என் குடும்பத்தில் இறங்குங்க, என் பிள்ளைங்க மேலே இறங்குங்கன்னு கேளுங்க. அது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். அது நடக்கணும், விசுவாசிங்க, அது நடக்கும். ஏமே தகப்பனே, இந்த 36வது நாளில் முதல் ஜெபம் சீனாய் மலையை மையப்படுத்தி பரிசுத்தமாக்கப்பட்ட குடும்பமாக, தேவனுக்கு சொந்தமான குடும்பமாக, அழைக்கப்பட்ட ஒரு குடும்பமாக எங்கள் குடும்பம் நிலைத்திருப்பதற்கு ஆண்டவருடைய அனுக்கிரகம் அடையாளப்படுத்தப்படும்படி உங்கள் பாதத்தில் வருகிறோம்ப்பா. எங்களை மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. நீர் வெளிப்படுங்க. உங்கள் பிரசன்னத்தில் அடையாளப்படுத்துங்க. இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். சில நாட்கள் சீனாய் மலையின் மகிமையை நம்ம குடும்பத்தின் அடையாளத்தோடு ஒப்பிடப்படுத்தப்பட்டு நம்ம குடும்பத்தில் தேவனுடைய பிரசன்னம் இறங்கும்படி, அந்த மகிமை இறங்கும்படி நம்ம கொஞ்ச நாள் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து ஜெபம் டீயோடு இணைந்திருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்காரு. ஆமென்.